அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான 8ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பருவம் 1ல் முதல் பாடமாகிய த நோஸ் ஜுவல் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள கிராமரில் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது என்னென்னா, ஆங்கில வாக்கிய அமைப்பில் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னென்ன வகை சார்ந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து மொத்தம் 8 வகை இருக்குது. இந்த கிராமர் ஆனது ரொம்ப ஈஸியான கிராமர் தான். சில பேர் ஆங்கில கிராமர்னாலே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் இந்த ஆங்கில கிராமர், இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப முக்கியமானதும் கூட. இது தெரியாமல் ஒரு மனிதன் வந்து ஆங்கில வார்த்தைகளை தெரிந்து கொள்வதோ அல்லது ஆங்கிலத்தில் பேச முயற்சிக்கும் போதோ இது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சரியான முறையில் என்ன செய்யாது, கைகூடாது. அதனால் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது ரொம்ப முக்கியமான கிராமர். அதனால் மாணவர்கள் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்தையும் நன்றாக கவனித்து நம்முடைய ஒக்காபுலரி, இந்த வார்த்தையோட சொற்களஞ்சியத்தை நம்ம நிறைய சொற்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரிதானா? இப்போ முதல்ல இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த ஸ்லைட் ஷோவில் தெரிஞ்சுக்கிட்டு புக்கில் 15ஆம் பக்கத்திலிருந்து 21ஆம் பக்கம் வரைக்கும், உங்கள் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 15லேருந்து 21 வரைக்கும் இந்த கிராமர் இருக்குது. இந்த மொத்தம் 8 வகைகள் இருக்குது இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். அந்த 8ஐயும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. அதில் ஒரு சிலதை மட்டும் என்ன செய்யணும், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த 8ஆம் வகுப்பில். சரிதானா? முதல்ல அதற்கான ஸ்லைட் ஷோவை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த புக்கில் உள்ள எக்ஸசைஸுக்கு ஆன்சரை கண்டுபிடிப்போம். சரிதானா? 15ஆம் பக்கத்திலிருந்து 21ஆம் பக்கம் வரைக்கும் இந்த கிராமர் ஆனது இருக்கு. மாணவர்கள் நன்றாக கவனிங்க. சரியானா? எய்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேம் 1 ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூனிட் 1. இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 15லேருந்து 21 வரைக்கும் இருக்கு. அப்போ ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன சார், வாட் இஸ் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நினச்சா நம்ம கேட்கலாம். அது என்ன, உங்கள் புக்கிலே அதுக்கு பதில் இருக்குது. ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், வெர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், ஆர்டிகிள்ஸ், அப்புறம் அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு 9 எண்ணம் இருக்குது. இந்த கன்ஜங்ஷன் இன்டர்ஜெக்ஷன் சேர்ந்து வரும். மொத்தம் 8 வார்த்தை, 8 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்மள்கிட்ட இருக்குது ஆங்கிலத்தில், இங்கிலீஷில். இப்போ ஆங்கில பேச்சினுடைய கூறுகள் இது, அதுக்கு தமிழ். நவுன்ஸ் அப்படின்னா பெயர் சொற்கள், பெயரை குறிக்கக்கூடிய சொல்கள் எல்லாமே நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். வெர்ப்ஸ் அப்படின்னா வினை சொற்கள், செயலை குறிக்கக்கூடிய சொல்கள். வினைன்னா செயல், செயலை குறிக்கக்கூடிய சொல்கள் எல்லாமே என்னது, வெர்ப் அப்படின்ற வெர்ப் என்று அழைக்கப்படும். அட்ஜெக்டிவ்ஸ், பெயரை பற்றி மேலும் அதிகமாக சொல்லக்கூடியது. பெயர் உரி சொற்கள், ஒரு பெயர் இருக்கு, அந்த பெயரை பற்றி மேலும் அதிகமாக சொல்லக்கூடியது. உதாரணமா ராஜாங்கிறது பேரு, ராஜா அழகானவர். அப்ப ராஜாவை பத்தி, அந்த அழகை பத்தி சொல்லுது. அப்ப ராஜாவை பத்தி சொல்றதுனால அதுக்கு பேர் என்ன பேரு, அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்னா பேரெச்சங்கள் அல்லது பேர் உரி சொற்கள். அப்புறம் அட்வெர்ப்ஸ், அதுலேயே இருக்கு, வெறுப்பை பத்தி மேலும் சொல்றது. அட்வெர்ப்ஸ் வினை எச்சங்கள், வினை உரி சொற்கள் அப்படின்னு பேர். வினை உரி சொற்கள் அப்படின்னா அது வெறுப்பை பத்தி மேலும் அதிகமாக சொல்றது. அடுத்து ப்ரொனவுன்ஸ், சுட்டு பெயர் சொற்கள். பெயர் சொற்களுக்கு பதிலாக முதல்ல வந்து ராஜா இஸ் பியூட்டிஃபுல், ராஜா வந்து ரொம்ப அழகா இருக்காரு. ஹி இஸ் ஸ்ட்ராங், அவர் ரொம்ப பலசாலி. அப்போ ராஜா இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லி முதல்ல ராஜாவை பற்றி சொல்லிட்டு அடுத்து ராஜான்னு சொல்லாம அவருக்கு ராஜா என்ற வார்த்தைக்கு பதிலாக ஹீயை பயன்படுத்துறோம். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ப்ரொனவுன்ஸின் பேர். சுட்டு பெயர் சொற்கள், பிரதி பெயர் சொற்கள்னு சொல்லலாம். பெயர் சொற்கள் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா சுட்டு பெயர் சொற்கள் அல்லது பிரதி பெயர் சொற்கள். ப்ரிப்போசிஷன்ஸ், முன்னிடை சொற்கள். 2 நவுன் இருக்கு, அந்த 2 நவுனும் சம்பந்தப்படக்கூடிய இடத்துல வரக்கூடியது அப்படின்னா முன்னிடை சொற்கள். அடுத்து கன்ஜங்ஷன்ஸ், இணைப்பு சொற்கள் அல்லது இடை சொற்கள். இன்டர்ஜெக்ஷன், வேய்ப்பிடை சொற்கள். இன்டர்ஜெக்ஷன் ஆனது வேய்ப்பிடை சொற்கள். மொத்தம் 8 எண்ணம் இருக்கு. நவுன்ஸ், வெர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப், ப்ரொனவுன்ஸ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன். இதில் ஆர்டிகிள்ஸ் மட்டும் இல்லை. ஆனால் ஆர்டிகிள்ஸ் சில இதில்
இதில் வரும். இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆர்டிக்கிளும் வரும். மொத்தம் 9 எண்ணம். சுருக்கமாக 8 எண்ணம்னு சொல்லிக்கிடுவாங்க. மொத்தம் 9 எண்ணம் இருக்குது. அப்போது நல்ல கவனிங்க, ஆங்கில பேச்சினுடைய கூறுகள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷில் மொத்தம் என்னெல்லாம் வருது? நவுன்ஸ். நவுன்ஸ்னா என்னது? பெயர் சொற்கள். வெர்ப்ஸ்னா என்னது? வினைச்சொற்கள். அட்ஜெக்டிவ்ஸ்னா பெயரெச்சங்கள் அல்லது பெயர் உரிச்சொற்கள். அட்வெர்ப்ஸ்னா வினை எச்சங்கள் அல்லது வினை உரிச்சொற்கள். ப்ரொனவுன்ஸ்னா சுட்டு பெயர் சொற்கள் அல்லது பிரதி பெயர் சொற்கள். ஒரு நவுனுக்கு பதிலாக சொல்லக்கூடியது பிரதி பெயர் சொற்கள். ப்ரிபோசிஷன் முன்னிடை சொற்கள். கன்ஜெக்ஷன் இணைப்பு சொல் அல்லது இடை சொற்கள். இன்டர்ஜெக்ஷன் வேப்பிடை சொற்கள். சரி, இப்போ இந்த வாக்கியத்தை கவனிங்க. The old tired man was sitting. The old tired man was sitting under a tree and patiently waiting for his son to arrive. இது ஒரு ஆங்கில வாக்கியம். அந்த வயசான மனுஷர், ரொம்ப வயதான களைத்து போன ஒரு மனிதர் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கார். மேலும் அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டு, அமைதியாக காத்திருக்கிறார். யாருக்காக? ஃபார் ஹிஸ் சன் டு அரைவ். தன் பையன் வந்து சேர்வதற்காக, தன்னுடைய மகன் வந்து சேர்வதற்காக அமைதியாக அந்த மரத்துக்கு கீழே காத்திருக்கார். இது நல்ல கவனிங்க, இது ஒரு வாக்கியம். இதில் என்னதெல்லாம் இருக்குது? இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் பார்த்தோம்ல 8 எண்ணம், 9 எண்ணம் பார்த்தோம்ல, இதில் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? பிரிச்சிடலாம். The old tired man was sitting under a tree and patiently waiting for his son to arrive. இப்போ இதை கவனிங்க. அதே வாக்கியம் தான் அடுத்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன செஞ்சுறேன்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வச்சு சொல்கிறேன். அது என்னது அப்படின்னா ஆர்டிக்கிள். அடுத்தது ஓல்டு டயர்டு, அது அட்ஜெக்டிவ். அவர் அந்த மனுஷன் எப்படி இருக்கார்? அந்த மனுஷனை பற்றி, அந்த நவுனை பற்றி தான் சொல்லுது. அவர் ரொம்ப வயசாலியாக இருக்கார், ரொம்ப களைச்சு போயிருக்கார். மேன் பேர் சொல் நவுன். வாஸ் சிட்டிங் வெர்ப். அண்டர் ப்ரிபோசிஷன் ஏ ஆர்டிக்கிள். ட்ரீ நவுன் பேர் சொல். ஐண்டு ரெண்டு இணைக்கக்கூடிய சொல் கன்ஜெக்ஷன். பேஷன்ட்லி அவர் ரொம்ப அந்த எப்படி உட்கார்ந்தார்? ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து. அட்வெர்ப் வெர்பை பற்றி சொல்லுது. வெயிட்டிங் வெர்ப். ஃபார் ப்ரிபோசிஷன். ஹிஸ் ப்ரொனவுன். சன் நவுன். டு அரைவ் வெர்ப். அப்போது ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனே அதில் இவ்வளோ ஆணை இருக்குது. அப்போது நம்ம இங்கே ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஒவ்வொன்றும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தானே பேர் ஆங்கில பேச்சினுடைய கூறுகள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிதானா? இப்போ இந்த விளக்கத்தை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்றும் என்ன எப்படி இருக்குன்னு. பேரை குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பில்டிங் ஏ சென்டென்ஸ். த கேர்ள் ரைட்ஸ் ஏ ரெட் பைக். த கேர்ள். தங்கிறது ஆர்டிக்கிள், கேர்ளுங்கிறது நவுனு, ரைட்ஸுங்கிறது வெர்பு, ஏங்கிறது ஆர்டிக்கிள், ரெட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், பைக்குங்கிறது நவுன். சரியா? மேரி பிளேடு வித் மார்க் இன் த பார்க். மேரிங்கிறது நவுனு, பிளேடுங்கிறது வெர்பு, வித்துங்கிறது ப்ரிபோசிஷன், மார்க்குங்கிறது பேர் சொல் நவுனு, இன் ப்ரிபோசிஷன் த ஆர்டிக்கிள், பார்க் வந்து பூங்கா பேர் சொல், பேரை குறிக்கக்கூடிய சொல். இப்படி நிறைய இருக்கு. இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நவுன்ஸ். நவுன்ஸ்னா என்ன? பேர் சொற்கள். அதுலேயும் வகை இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 வகை அல்லது 9 வகை. அதில் முதல்ல வரக்கூடிய என்னது? நவுன்ஸ். பேர் சொற்கள் இருக்குல்ல, அதில் எத்தனை வகை இருக்குன்னு பார்ப்போம். பேர் சொற்களின் வகையில் டைப் ஆஃப் நவுன்ஸ். ப்ராப்பர் நவுன் இடுகுறி பெயர் சொல். காமன் நவுன் பொது பெயர் சொல். கலெக்டிவ் நவுன். ப்ராப்பர் நவுன்னா சரியான பேராக இருக்கணும். இப்போ உதாரணமாக முகம்மது அல்லது முருகன் அப்படின்னு கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் அது ப்ராப்பர் நவுன் பேர். காமன் நவுன் பொது பெயர் சொல். இப்போ உதாரணமாக மாடு, உதாரணமாக விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். விலங்குங்கிறது எது அப்படின்னு என்னது அப்படின்னா அனிமல். அனிமலுங்கிறது எல்லா அனிமலுக்கும் பொதுவாக ஒரு பேர், எல்லா விலங்குகளுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன பேர்? காமன் நவுன். அந்த அனிமலில் டைகருங்கிறது எதுக்குடைய பேர்? ப்ராப்பர் நவுன். அது வந்து என்னதாயிரும்? ஒரு விலங்கை தனியாக குறிக்குது. அப்போ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர் சொல், மெட்டீரியல் நவுன் பொருள் பெயர் சொல், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் மறை பெயர் சொல். அப்போ பெயர் சொல் நவுன்ஸில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 5 வகை இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஒவ்வொன்றுக்கும் தமிழில் பார்த்துக்கிட்டேன். ப்ராப்பர் நவுன் இடுகுறு பெயர் சொல், காமன் நவுன் பொது பெயர் சொல், கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர் சொல், மெட்டீரியல் நவுன் பொருள் பெயர் சொல், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் மறை பெயர் சொல். இதுக்கு அடுத்து நம்ம அதை ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் பார்ப்போம். அடுத்து ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்னன்னு நவுன் பார்த்துட்டோம். ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட்
that take the place of a noun. அதாவது ப்ரொனவுன் என்ன, ப்ரொனவுன் என்பது என்னன்னா நவுனுடைய இடத்தை எடுத்துக்கிறது என்னது ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. A pronoun is a word that takes the place of a noun. கிம் என்பது ஒரு பெண். இப்போ இந்த கிம் வந்து கிம் இஸ் டான்சிங் பியூட்டிஃபுல்லி. she is சிங் வெல் அண்ட் வெல். அவ என்ன செய்யறா அப்படின்னா நல்லா ஆடுறா, நல்லாவும் என்ன செய்யறா பாடுறா. she is singing well, நல்லாவும் பாடுறா. இப்போ கிம் முதல்ல கிம் இஸ் டான்சிங் பியூட்டிஃபுல்லி நான் சொல்லிட்டு அடுத்த வரியில கிம் இஸ் சிங்கிங் வெல்னு சொல்லாம கிம்முக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன், சியை போடுறேன். அப்போ ஒரு நவுனுக்கு பதிலாக சி என்ற வார்த்தை இங்க வருது. கிம் என்பது பெண் என்பதனால அதுக்கு பதிலாக நான் சியை பயன்படுத்துறேன். அப்ப அதுக்கு பேர் தான் ஒரு பிரதி பெயர்ச்சொல். ஒரு நவுனுக்கு பிரதியாக நான் ஒரு பெயர்ச்சொல்லை பயன்படுத்துறேன், அது என்னது சி. அப்போ கிம் என்பது உதாரணமா வேற என்ன எடுத்துக்கலாம். முருகன் விளையாடினான், அவன் வேகமாக ஓடினான். முருகன் என்ற வார்த்தைக்கு முருகனுங்கிறது நவுனு. அப்ப என்ன, அவன் வேகமா ஓடினான். முருகனுங்கிறது அவனுங்கிறது யாரை குறிக்குது, முருகனை குறிக்குது. அப்போ முருகனுக்கு பதிலாக நான் அவனை பயன்படுத்தியிருக்கேன். அப்போ நல்ல கவனிங்க, என்ன எதுக்கு பதிலாக நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு பேர் என்ன பேரு, ப்ரொனவுன். A pronoun is a word that takes the place of a noun. கிம் பெண்ணை குறிக்குது, இங்க என்ன சி அவள் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்க் மீ அபவுட் மை ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் மேற்கொண்டு என்னெல்லாம் இருக்கு. ஆஸ்க் மீ அபவுட் மை ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுனை பத்தி என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ப்ரொனவுனை பத்தி மேலும் பார்க்கலாமா. மீ, ஐ, ஹிம்செல்ஃப், ஹெர், யூ, அஸ், தம், ஹெர்செல்ஃப், they, we, him. இதெல்லாம் ப்ரொனவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ப்ரொனவுன். சரிதானா. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வாக்கியத்தில் ஃபர்ஸ்ட் வரும். ஐ, யூ, வி, ஹி, இட், ஷி, they. இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இன்னொன்று ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. பொசசிவ் ப்ரொனவுன் இருக்கு. பொசசிவ் ப்ரொனவுன்னா தனக்கு சொந்தமானதாக, the car is mine, the car is mine. கார் வந்து எனக்கு சொந்தமானது. இவர்ஸ் உங்களுக்குரியது, அவர்ஸ் எங்களுக்குரியது, ஹிஸ் அவனுக்குரியது, ஹெர்ஸ் அவளுக்குரியது, theirs அவர்களுக்கு உடையது. இப்படி நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய தனக்கு சொந்தமானன்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பேரு, பொசசிவ் ப்ரொனவுன். இன்னொன்னு பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ். We use possessive adjectives to show who owns or possess. இது யாருக்கு சொந்தமானது. He like his bus. அவனுடைய பஸ்ஸை விரும்புகிறான். ஐ சப்ஜெக்ட் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் என்னது அப்படின்னு, பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னது அப்படின்னா மை. வி அப்படின்னா நாங்கள், அவர்னா எங்களுடைய, யூனா நீ, இவர்னா உங்களுடைய, ஹீனா அவன், ஹிஸ்னா அவனுடைய, ஷீனா அவள், ஹெர்னா அவளுடைய, தெய்னா அவர்கள், தேர்னா அவர்களுடைய, இட்னா அது, இட்ஸ்னா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது வெர்பு. வெர்புனா என்ன, வினைச்சொல். வாக்கியத்தில் வரக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா வெர்புன்னு பேர். பாருங்க, ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், மேலே வழுக்கிறான். வழுக்கிறதுக்கு என்ன பேர், சிலைடு. அப்போ இதுதான் இந்த சிலைடு தான். இது வழுக்கக்கூடிய செயலை குறிக்குது அப்படித்தானே. அப்போ அது என்னது, வெர்பு. வெர்பு என்பது ஆக்ஷன் வேர்ட். வாக்கியத்தில் வரக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட், அது வெர்புன்னு பேர். இங்க என்ன செய்யறான், அந்த பையன் வலிக்கிட்டே போறான், அப்ப சிலைடு. சரிதானா. இந்த வெர்பு ரெண்டு வகைப்படும். ஒன்று டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். வெர்ப் இஸ் a word used to express an action or state. ஒரு செயல், வாக்கியத்தில் உள்ள செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா, அல்லது அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரா, ஓடுறாரா, நிற்கிறாரா, தூங்குறாரா, ஜம்ப் பண்றாரா, என்ன நீச்சல் அடிக்கிறாரா, அல்லது குதிக்கிறாரா, ஏதோ ஒண்ணு அவருடைய செயல் அல்லது அவருடைய நிலை, இதை பத்தி சொல்லக்கூடியதுக்கு பேர் என்ன பேர், வெர்புன்னு பேரு. அது ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா அந்த வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப் தட் எக்ஸ்பிரஸ் an action with an object. இந்த டிரான்சிட்டிவ் வெர்பு என்பது அந்த வெர்புக்கு ஆப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். உதாரணமாக ஐ ஈட் இட்லி, நான் இட்லி என்ன செய்யறேன், சாப்பிட்றேன். அப்ப நான் இட்லி சாப்பிடுகிறேன் என்பது நான் சாப்பிடுகிறேன், எதை சாப்பிட்றேன், இட்லி. அப்போ சாப்பிடுகிற வெர்புக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இட்லி இருக்கு.
அப்போ அது அந்த இப்போ ஈட்டுங்கிறது என்னது டிரான்சிட்டிவ் வெர்ப். த சன் சைன்ஸ், சூரியன் பிரகாசிக்கிறது, இதுல ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப சைன் என்ற வெர்பு வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். எந்த வெர்புக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லையோ அதெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். எந்த வெர்புக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குதோ அதெல்லாம் என்னது டிரான்சிட்டிவ் வெர்ப். அது போக போக நம்ம எடுத்துக்காட்டுக்குள்ள இப்போ இது வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு தான் பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அப்போ புக்கில் உள்ள எக்ஸசைஸை நம்ம அதுக்கு என்ன செய்ய போறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சரிதானா? இப்போ நேர புக் எக்ஸசைஸுக்கு வருவோம். கிராமர், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னெல்லாம் இருக்கு? நவுனு, வெர்பு, அப்புறம் வந்து அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன், அட்வெர்ப். சரியா? நவுன்னா என்னது பெயர்ச்சொல், வெர்புனா என்னது வினைச்சொல், அட்ஜெக்டிவ்னா பேர் உரிச்சொல், ப்ரொனவுன்னா பிரதி பெயர்ச்சொல், இன்டர்ஜெக்ஷன்னா இணைப்பு சொல், சாரி இன்டர்ஜெக்ஷன்னா வந்து இன்டர்ஜெக்ஷன்னா வேப்பிடை சொல், கன்ஜெக்ஷன்னா இணைப்பு சொல், ப்ரிபோசிஷன்னா முன்னிடை சொல், அட்வெர்ப்னா வினையுரிச்சொல். இதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? ஒவ்வொன்றுக்கும் என்ன தமிழ் அர்த்தம் தெரியணும், ஒவ்வொன்றுக்கும் என்ன பயன்பாடுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சினுடைய மேற்கொண்டு விளக்கங்களை பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் நவுன்ஸ். ஃபர்ஸ்ட் நவுன் எடுத்துக்கலாமா? நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் நேம், பேர்சன், பிளேசஸ், திங்ஸ், ஐடியாஸ் ஆர் ஐடியாஸ். பெயர் சொற்கள் என்பது ஒரு பொருளின் ஒரு மனிதனுடைய பெயரையோ, இடத்தினுடைய பெயரையோ, பொருட்களினுடைய பெயரையோ அல்லது எண்ணங்களுடைய பெயரையோ குறிக்கக்கூடியது என்னன்னா நவுன்ஸின் பேர். டேபிள், டாக், ஃப்ளவர், கப், கேண்டி, ஹாப்பினஸ், ஹவுஸ், ஆன்லைன், இதெல்லாம் என்னது நவுன். அதே மாதிரி வெர்பு என்பது என்னது அப்படின்னா வினை சொற்கள், செயல், வாக்கியத்தில் வரக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய சொல். ஸோ ஆக்ஷன் ஆர் பி ஆர் இதில் என்னெல்லாம் கோ, அதாவது போ, லேண்ட் படி, ஜம்பு குதி, சிலிப் தூங்கு, மூவ் நகர்ந்து செல், இதெல்லாம் வெர்ப். அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைப் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ். இந்த பெயர் சொற்களை பற்றி மேலும் அதிகமாக சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ் பேர். அட்வெர்ப்னா வெர்பை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியது. அது எப்பவும் எப்படி முடியும் அப்படின்னா எல்ஒயில முடியும். அட்வெர்ப்ஸ்ங்கிறது எப்படி முடியும் அப்படின்னா எல்ஒயில முடியும். ஆல்வேஸ், மோஸ்ட், வேர்ட் எண்டிங் வித் எல்ஒய். சரியா? அடுத்து கன்ஜெக்ஷன், இணைப்பு சொற்கள். ஹூக்ஸ் ஆர் ஜாயின் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் சென்டென்சஸ். எதெல்லாம் இணைப்பு சொல்லு? ஐண்டு, பட்டு, ஃபாரு. எதெல்லாம் கன்ஜெக்ஷன்? ஐண்டு, பட்டு, ஃபாரு, எட்டு, ஆர், நார், தோ, சின்ஸ், அன்லெஸ். அடுத்து இன்டர்ஜெக்ஷன், வேய்ப்படை சொற்கள். ஆர் வேர்ட்ஸ் வித் எக்ஸ்பிரஸ் எமோஷன் ஆர் த ஃபில்லர்ஸ் இன் சென்டென்ஸ். ஒருத்தன் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான், வாவ் அப்படிங்கிறான், அது இன்டர்ஜெக்ஷன் தான். எஸ், ஹோ அப்படின்னு சொல்றான். ஹெல்ப், அடுத்து அலாஸ், அந்தோ, பரிதாபமே இப்படின்னு சொல்றான். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் பேர். ப்ரொனவுன்ஸ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் நவுன்ஸ். நவுனுடைய இடத்தை பிடிக்கக்கூடிய என்னது ப்ரொனவுன்ஸின் பேர். அதெல்லாம் என்னது? ஐ, ஹி, வி, சி, வி, சி, தை, ஹிம், இட். அடுத்து ப்ரிபோசிஷன். ரெண்டு ப்ரிபோசிஷனுங்கிறது என்ன அப்படின்னா முன்னிடை சொற்கள். இண்டிகேட் டைம், பிளேஸ் ஆர் பொசிஷன். அப்ராட், டவுன், லைக், பிஃபோர், இதெல்லாம் இருக்கு. அடுத்து ஆர்டிகிள்ஸ் பார்த்துட்டோம். என்னெல்லாம் அப்படின்னா ஏ அண்ட் தி, இதெல்லாம் ஆர்டிகிள்ஸ்ன்னு பார்த்தோம். சரி, இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சின்ன விளக்கம். இப்போ ஒவ்வொன்றுக்காக வருவோம். இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொன்றுக்கும் முதல்ல நவுன். த டாக் ஹவுல்டு. இந்த ப்ளூ கலர் பாருங்க, டாக் என்பது என்னது? ஒரு விலங்கினத்தினோட பேர் நாய். அப்போ நவுன், பேர் சொல். அடுத்து ப்ரோனவுன். இட் வோக் த பேபி. அந்த டாக்கு, த டாக் ஹவுல்டு, அது ஊளையிட்டது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அது என்ன செஞ்சிருச்சு? அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்க குழந்தை எழுப்பிடுச்சு. இட் வோக். டாக்குக்கு பதிலாக பயன்படுத்துங்க இட்டு. அப்போ என்னது? டாக்குக்கு நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தினால அது என்னது? ப்ரோனவுன். த லவ்விங் மதர் கம்ஃபோர்டட் த பேபி. அது அழுத உடனே, அந்த குழந்தை அழுத உடனே கம்ஃபோர்டட், ஆறுதல் படுத்துறாங்க. அப்போ என்ன செயலை செய்யறாங்க? ஆறுதல் படுத்தக்கூடிய செயலை செய்யறாங்க. அதனால கம்ஃபோர்டட் வந்து என்னது? வெர்பு. த கேரிங் ஃபாதர் ராக்டு த பேபி. கேரிங் ஃபாதர், ஃபாதரை பற்றி மேலே கவனமாக அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அப்பா, அப்போ அந்த பேபி என்ன செய்யறாங்க? கவனிச்சுக்கிறாங்க. த கேரிங் ஃபாதர். அப்போ அட்ஜெக்டிவ். கேரிங் வந்துடுது ஃபாதரை பற்றி மேலும் சொல்லுது. அப்போ அட்ஜெக்டிவ். பேரை பற்றி சொல்லுது, பேர் உரிச்சல். த டாக் ஹவுல்டு லவுட்லி. அந்த டாக்கு ஊளையிட்டது, சத்தமாக ஊளையிட்டுச்சு. அப்போ வெறுப்பை பற்றி மேலும் சொல்லுது. எப்படி சத்தம் எப்படி ஊளையிட்டுச்சு? சத்தமாக, சவுண்டு கூட்டி ஊளையிட்டுச்சு. சரிதானா?
அப்போ வெறுப்பை பற்றி சொல்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேர்? அட்வெர்ப்னு பேர். த பேபி கிரைடு ஃபார் எ லாங் டைம். அந்த நாய் குறைச்சதுனால ஊழையிட்டதுனால ரொம்ப நேரமாக அந்த என்ன செஞ்சுச்சு, அந்த குழந்தை சத்தம் போட்டுச்சு, அழுதுச்சு. ஃபார் இது ப்ரிபோசிஷன். அடுத்து கன்ஜெக்ஷன், இணைப்பு சொல். த பேபி கேஸ்ட் அட் இஸ் மதர் அண்ட் ஃபாதர். பேபி வந்து அம்மாட்டையும் அப்பாட்டையும் என்ன செஞ்சுட்டு இருந்துக்கிடுச்சு. அப்படி ஐண்டு இணைப்பு சொல். இன்டர்ஜெக்ஷன் ஃபியூ. த பேபி ஃபெல் பேக் அஸ்லீப். இப்போ என்ன செஞ்சிச்சு, அவங்க ரெண்டு பேரும் அதை சமாதானப்படுத்தினால அந்த குழந்தை என்ன செஞ்சிடுச்சு, தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்டர்ஜெக்ஷன். இப்போ பேஜ் நம்பர் 18ல் உங்கள் புக்கை எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 18ல் உங்கள் புக்கை எடுத்துக்கிடுங்க. அதில் இந்த எக்ஸசைஸ் இருக்குது. பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். பிக் அவுட் த வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் புட் தம் அப்ராப்ரியேட்லி இன் த டேபிள். சரியான இடங்களில் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் அந்த வேர்ட்ஸை வந்து என்ன செய்யுங்க, கரெக்டாக எழுதுங்க. பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் புட் தம் அப்ராப்ரியேட்லி இன் த டேபிள். சரியான இடங்களில் அந்த டேபிளில் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து சேருங்க. முதல்ல நிறைய வார்த்தை கொடுத்துருக்கான். டேவிட், மதுரை, பேரட், ஹாப்பினஸ், புக், தாட், கிரீன், டைகர், திருச்சி, கம்ப்யூட்டர், நாராயணன், ஃபேன், சிஸ்டர், கலாம், உமன், பென்சில், பாரதி, ப்ராப்ளம், பிரதர், மும்பை, ஸ்வான், எலிஃபண்ட், விஜய், சொல்யூஷன், சக்சஸ், ஸ்கூல், கான்வென்ட். இப்படி ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை இந்த கட்டத்துக்குள்ள நிரப்பணுமா. பேர்சன் ஆளை குறிக்கக்கூடியது, பிளேஸ் இடத்தை குறிக்கக்கூடியது, திங் பொருளை குறிக்கக்கூடியது, அனிமல் விலங்குகளை குறிக்கக்கூடியது, ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் நவுன். சரியா? இதெல்லாம் நவுன். இந்த நவுனை அந்தந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாம் என்ன செஞ்சுருக்கோம், பேஜ் நம்பர் 18ல் அந்த இடத்துல உள்ளதை என்ன செஞ்சுருக்கோம். முதல்ல பேர்சன். பேர்சன் வந்து யார்? தனித்தனி மனுஷங்க. டேவிட்டு, நாராயணன், கலாம், விஜய், பாரதி, அப்போ சிஸ்டர், பிரதர், உமன், இதெல்லாம் யாரை குறிக்கும்? ஆட்களை குறிக்கும். அப்போ அதெல்லாம் அந்த கட்டத்துக்குள்ளே போட்டோம். இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் புக்கில் பென்சில்ட்டு எழுதி அப்புறம் ஹோம்ஒர்க் நோட்டில் பேனாட்டு என்ன செய்யணும், இதே மாதிரி கட்டம் போட்டு எழுதிக்கணும். சரியா? அடுத்து பிளேஸ் இடத்தை குறிக்கக்கூடிய பாருங்க. திருச்சி, மதுரை, மும்பை, ஸ்கூல், கான்வென்ட் போட்டோமா. அடுத்தது கான்வென்ட்னா என்னது? ஸ்கூலை குறிக்கும், சின்ன பிள்ளைங்க ஸ்கூல். அடுத்தது அனிமல்ஸ் விலங்குகளை பாருங்க. பேரட், டைகர், ஸ்வான், எலிஃபண்ட். அடுத்து திங்ஸ் பொருட்கள். புக்கு, கம்ப்யூட்டர், ஃபேன், பென்சில். அடுத்து ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஹாப்பினஸ் சந்தோஷமா இருக்கான், தாட் நினைக்கிறான், கிரீன் ப்ராப்ளம், சொல்யூஷன். சரியா? இப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா இந்த 18ஆம் பக்கத்து பேஜ் நம்பர் 18ல் உள்ள எக்ஸசைஸுக்கான ஆன்சர். அப்போ புக்கில் இதை பார்த்து முதல்ல என்ன செய்யணும், பென்சில்ட்டு எழுதிக்கணும். மொத்தம் நிறைய நவுன் கொடுத்துருந்தா அந்த நவுனை இப்படி பிரித்து என்ன செஞ்சுருக்கோம், பேஷன், பிளேஸ், அனிமல், திங்ஸ், ஐடியாஸ், ஃபீலிங், பேர் சொற்களை என்ன செஞ்சுருக்கோம், எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து கரெக்டாக அந்த இடத்துல நிரப்பியிருக்கோம். சரிதானா? அடுத்து பேஜ் நம்பர் 19ல் read the paragraph. Read the following paragraph and pick out the different types of nouns and put them in the table. இந்த பேராகிராஃபை நல்லா வாசிச்சுட்டு ப்ராப்பர் நவுனா, காமன் நவுனா, கலெக்டிவ் நவுனா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா, நவுனில் 5 வகை பார்த்தோம்ல, அதில் இந்த வார்த்தையை நல்லா வாசிச்சுட்டு கரெக்டான நவுனை அந்தந்த இடங்களில் போடுங்கன்னு இருக்கான். ஹாபி. Read the following paragraph. Paragraph முதல்ல வாசிக்கணும். Hobby is an activity that we enjoy doing in our free time. It keeps us busy in our leisure time. People choose their hobby on the basis of their interest and personality. Do you know what Dr. ABJ Abdul Kalam's hobby was? அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுனை இதை எழுதணும். இப்போ பேஜ் நம்பர் 19 உள்ள எக்ஸசைஸுக்கு நான் என்ன செய்கிறேன், ப்ராப்பர் நவுன் சரியாக பேரை குறிக்கிறது யாரை மட்டும் சொல்லியிருக்கான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து கரெக்டான பேர், அவருடைய பேர், சொந்த பேர். அது வேறுக்கும் மேலே வந்து காமன் நவுனாக சொல்லலை, பேரே அப்படித்தான் அவருக்கு. அது மாதிரி பேர் கரெக்டாக பேர் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் நவுன் பேர். அடுத்து காமன் நவுன். காமன் நவுன் என்னெல்லாம், ஹாபி, பீப்புள், டைம், காலம். பீப்புள் வந்து பொது பேர் தான்,
மக்கள். மக்கள் எந்த மக்கள்? இந்திய மக்களா, பாகிஸ்தான் மக்களா, இலங்கை மக்களான்னு சொல்லல. பீப்புள், மக்கள்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ அது பொது பேர். அது என்னது? காமன் நவுன்ல வரும். கலெக்டிவ் நவுன். அப்ப கலெக்டிவ் நவுன்னா அதுவும் பீப்புள் வருது. என்ன காரணம்? பீப்புள் வந்து கலெக்டிவ்னா கூட்டு பேர் சொல். பீப்புள் எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் கூட்டா இருப்பாங்கல்ல, அதனால அது என்னது? கூட்டு பேர் சொல். கலெக்டிவ் நவுன்ல பீப்புள் வரும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஹாபி. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஹாபி, ஆக்டிவிட்டி, டைம், லெசர், பேசிக், இன்ட்ரெஸ்ட், அடுத்து பெர்சனாலிட்டி. இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். சரியா? அடுத்தது பேஜ் நம்பர் 19ல இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. fill in the blanks with the suitable collective noun. C, fill in the blanks with the suitable collective noun. கூட்டு பேர், சரியான கூட்டு பேருக்கு பேர் சொற்களை வைத்து இந்த கோடிட்டளங்களை நிரப்புக. சோயர், சோவர், பவுல், ஃபிளாக், கப், பேர், ஸ்வாம், பஞ்ச், ஹெர்டு, பாட்டில். சரியா? இப்போ ஒன்னாவது, a herd of cows, பசுக்களினுடைய கூட்டம். இது கூட்டு பேர். ஹெர்டு என்பது கூட்டத்தை குறிக்கும், பசுக்களுடைய கூட்டத்தை குறிக்கும். அடுத்தது a fleet of birds, பறவைகளின் கூட்டம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து இங்கிலீஷ்ல வந்து வெவ்வேறு வார்த்தை இருக்கு. சரியா? வெவ்வேறு வார்த்தை இருக்கு. இப்போ மீன் கூட்டத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா a school of fish. மீன் கூட்டத்துக்கு a school of fish தான் சொல்லணும். சார் ஸ்கூல்னா என்ன சார்? எங்க ஸ்கூல்னா பள்ளிக்கூடம் இல்லை சார். இங்க எப்படி ஏன் சொல்றீங்க? இங்கிலீஷ்ல இப்படித்தான் பேர். மீன் கூட்டத்துக்கு எப்படி சொல்லணும்? ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். இந்த ஸ்கூலுக்கு என்ன அர்த்தம்? மீன் கூட்டம். அப்போ இங்கிலீஷ்ல வந்து, ஆங்கிலத்தில் வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தனித்தனி பேர் இருக்கு. சரியா? அப்போ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கவுஸுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, பசுக்களின் கூட்டத்துக்கு என்ன சொல்லணும்? ஹெர்டு தான் சொல்லணும். சரியா? பறவைகளுடைய கூட்டத்துக்கு என்ன சொல்லணும்? ஃப்ளீட் அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து மூன்றாவது எக்வேர். எக்வேர் இது ஸ்கொயர் கிடையாதுப்பா, எக்வேர். எக்வேர் ஆஃப் சிங்கர்ஸ். எக்வேர் ஆஃப் சிங்கர்ஸ். இப்போ இந்த பாடகர்கள் இருப்பாங்கல்ல, அந்த உதாரணமா சர்ச்சில் பாடுவாங்கல்ல, இவங்க எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எக்வேர் ஆஃப் சிங்கர்ஸ். எக்வேர் ஆஃப் சிங்கர்ஸ். சரியா? பாடகர்களுடைய கூட்டம். அடுத்து எ பாட்டில் ஆஃப் மில்க். எ பாட்டில் ஆஃப் மில்க். மில்க் நிறைய இருக்கு, அதை எப்படி சொல்லணும்? எ பாட்டில் ஆஃப் மில்க். டீ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கப்பில் இருக்கும். அப்போ டீ நிறைய இருக்கு, எ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது இதெல்லாம் என்ன பாட்டில் ஆஃப் மில்க், எ கப் ஆஃப் மில்க்லாம் என்னது அப்படின்னா கலெக்டிவ் நவுன், கூட்டு பேர் சொற்கள். எ ஸ்வாம் ஆஃப் ஆன்ஸ், எறும்புகளினுடைய கூட்டம். எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சை பழம் இருக்குல்லப்பா, திராட்சை பழம் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும்ல, கொத்து கொத்தா இருக்கும். அப்போ எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சை கொத்து. அப்போ அதனுடைய அது கூட்டம் கூட்டமாக திராட்சை பழம் நிறைய இருக்கனால அதனுடைய கூட்டு பேர் சொல்லுறது என்னது அப்படின்னா எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். அதே மாதிரி எ பஞ்ச் ஆஃப் கீஸ், சாவி கொத்துன்னு சொல்லுவாங்க. எ பவுல் ஆஃப் ரைஸ், அரிசியை என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். எ பவுல் ஆஃப் ரைஸ். எ பேர் ஆஃப் ஷூஸ், ஷூ போடுறோம். எத்தனை ஷூ இருக்கு? ஒன்னா ரெண்டா? ரெண்டு இருக்கு. அப்போ எ பேர், ஒரு ஜோடி ஷூ. எ ஷோயர் ஆஃப் ரெயின், மழை என்ன செய்யுது? அப்படியே ஷவரில் கொட்டும்ல, அதே மாதிரி கொட்டுது. அப்போ மழை வந்து மழையினுடைய கூட்டு பேர் சொல்லுறது எ ஷோயர் ஆஃப் ரெயின். இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் புக்கில் முதல்ல பென்சில் எழுதிட்டு அப்புறம் பேஜ் நம்பர் 19ல் இருக்குது இது. இதை புக்கில் பென்சில் எழுதிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க் நோட்டில் இது அப்படி எழுதி படிக்கணும். ஹெர்டுனானது பசு கூட்டம். ஃப்ளீட், எ ஃப்ளீட் ஆஃப் பேர்ட்ஸ், பறவை கூட்டம். எ கோ ஆஃப் சிங்கர்ஸ், அது என்னது? பாடல்களுடைய கூட்டம். எ பாட்டில் ஆஃப் மில்க், எ கப் ஆஃப் டீ. எ ஸ்வாம் ஆஃப் ஆன்ஸ், எறும்பு கூட்டம். எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சை கொத்து. எ பவுல் ஆஃப் ரைஸ், அரிசி, ஒரு கிண்ணத்தில் என்ன செய்யுது? எடுக்கப்பட்ட ரைஸ், அரிசி. எ பேர் ஆஃப் ஷூஸ், ஒரு ஜோடி ஷூ. எ ஸ்வேர் ஆஃப் ரைன்ஸ், மழை பெய்யுறது. சரிதானா? சரி. அடுத்தது புரோனவுன். புரோனவுன்னா என்ன? நவுனை பார்த்துட்டோம், கலெக்டிவ் நவுன் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எல்லாத்தையும் நவுனுடைய வகைகளை பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா புரோனவுன். புரோனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். பேர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு என்ன பேர் அப்படின்னா புரோனவுன் பேர். நல்லா கவனிங்க.
எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். சோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங். சோபா என்ற பெண்ணு டான்ஸ் பண்றத, நடனம் ஆடுறத விரும்புறா. சரியா? சோபா தான். சி வாண்ட்ஸ் டு கோ டான்ஸ் ஸ்கூல். எனவே நடனம் ஆட விரும்புறாள்ல, அதனால எங்க போக விரும்புறா? சி வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். டான்ஸ் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறா. யாரு விரும்புறா? யாருப்பா? சோபா. அப்ப சோபாவுக்கு பதிலாகத்தான் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? சி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த சோபாவுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டதுனால இந்த சி என்னது அப்படின்னா ப்ரொனவுன். சரியா? அப்போ ப்ரொனவுன் இஸ் எ வேர்டு யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நவுன். நவுனுக்கு பதிலாக, இன்ஸ்டெட்னா பதிலாக, நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது என்னது? ப்ரொனவுன். இப்போ சோபாங்கிற நவுன் பேர் சொல்ல அதுக்கு பதிலாக திரும்ப சோபான்னு சொல்லாம சீன்னு என்ன செய்யறோம் சொல்றோம். அதனால என்னது? அது ப்ரொனவுன் பேர். இப்படி ப்ரொனவுன் வந்து நிறைய இருக்கு. In the above example, the word she replaces the noun soba. So the word she is a pronoun. நான் ஏற்கனவே சொன்ன வழக்கத்தை சொல்லியிருக்காங்க. pronoun வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒன்று இருக்கு, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கு, பொசசிவ் அட்ஜெக்ட் இருக்கு, பொசசிவ் ப்ரோனவுன் இருக்கு. சரியா? சப்ஜெக்ட் வாக்கியத்தில் முதல்ல வரக்கூடிய ப்ரோனவுன், அதாவது நவுனுக்கு பதிலாக, அதெல்லாம் என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐ, வி, யூ, they, he, she, it இதெல்லாம் வாக்கியத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். என்ன? ஐஎம் ரஹமத்துல்லா, என்னுடைய பேர் ரஹமத்துல்லா அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ஐ வந்து என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேர். ஐஎம் ஃபாத்திமா, ஐஎம் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்ல ஐ வருது இல்லை, அந்த ஐயில் என்ன? ஐ வந்து என்ன ப்ரோனவுன் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேர். இப்போ உதாரணமாக அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த ப்ரோனவுன் எங்கே வரும் அப்படின்னா அடுத்து கடைசியில் வரும். ஹி, மீ, இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அஸ், யூ, தெம், ஹிம், ஹெர், அப்புறம் இட், இதெல்லாம் என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரிதானா? இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வாக்கியத்தில் பின்னாடி வரும். பொசசிவ் அட்ஜெக்டிவ் மை, அவர், யுவர், திஸ், their, சரி, மை, யுவர், their, his, her, its. பொசசிவ் ப்ரோனவுன் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லக்கூடியதுக்கு பொசசிவ் ப்ரோனவுன் பேரு. மைன் எங்களுடைய, அவர்ஸ் மைன்னா என்னுடைய, அவர்ஸ்னா எங்களுடைய, யுவர்ஸ்னா உங்களுடைய, தேர்ஸ்னா அவர்களுடைய, ஹிஸ்னா அவனுடைய, ஹெர்ஸ்னா அவளுடைய, இட்ஸ்னா அதனுடைய, இப்படி சொல்றான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கோம். ப்ரோனவுன் பிரதி பெயர் சொல், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன். இப்போ பர்சனல் ப்ரோனவுன் ஐ, பர்சனல் ப்ரோனவுன் ரெண்டா இருக்கு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னுடைய, அவர் எங்களுடைய, இவர் உங்களுடைய. பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் என்னுடையது. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மை செல்ஃப் எனக்காகவே. இது நம்மளுடைய புக்கில் இல்லை, இது இந்த 4 இருக்கு. சரியா? இதை என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ் பண்ணி இந்த டேபிள் காலத்தை கரெக்டாக எழுதி ஒவ்வொன்றிலையும் இங்கிலீஷ் எழுதி தமிழ் அர்த்தத்தை என்ன செய்ய எழுதி படிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிதானா? ஒவ்வொன்றையும் ஓட விட்டு இப்போ உதாரணமாக இதை நிப்பாட்டி இதை பாஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. அடுத்து இதை நிப்பாட்டி இதை பாஸ் பண்ணி இதை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. சரியா? கரெக்டாக எழுதி முடிச்சிடணும். அடுத்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன? A subject pronoun is a personal pronoun that used as a subject of a verb. அதாவது அந்த வாக்கியத்தில் அதுதான் சப்ஜெக்டாக வரும், வெர்பினுடைய சப்ஜெக்டாக அதுதான் வரும். ஆனால் அங்கே என்ன பயன்படுத்தப்பட்டிருக்காது? நவுன் ப்ரொனவுன் நவுன் பயன்படுத்தப்பட்டிருக்காது. அதுக்கு பதிலாக ப்ரொனவுனே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த ப்ரொனவுன் சப்ஜெக்டாக இருக்கு. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவள் என்னுடைய நண்பி. சரியா? இட் இஸ் மை டாக், இது என்னுடைய நாய். they are reading, அவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ they, it எல்லாமே எங்கே வருது? சப்ஜெக்டாக வருது. அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். an object pronoun is a type of personal pronoun that replaces a noun with an object. சரியா? இப்போ உதாரணமா this painting is done by me. this painting is done by me. இந்த பெயிண்டிங் வந்து என்னால பண்ணப்பட்டது. he called them, அவர்களை அவன் அழைத்தான். I will give you a book, நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன். இப்போ you, me, அப்புறம் வந்து them, இதெல்லாம் என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். வாக்கியத்தில் இது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதனால சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது வந்து கடைசியில் வர்றதுனால ஆப்ஜெக்டாக வர்றதுனால அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேர். இதுவும் பிரதி பெயர் சொல்லுதான். சரிதானா? மீ, அஸ், யூ, ஹிம், ஹெர்,
ஈட் தம் இதெல்லாம் என்னது பிரதிபெயர் சொல். ஆனால் இது என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுனுங்கிறது அதுவும் பிரதிபெயர் சொல் தான், ப்ரொனவுன் தான். ஆனால் சப்ஜெக்டாக வந்ததுனால சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பேர். பேஜ் நம்பர் 20 இது இருக்கு. இப்போ கவனிங்க. சேஞ்ச் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் வித் த கரெக்ட் ப்ரொனவுன். சேஞ்ச் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரொனவுன். சரியான ப்ரொனவுனை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வார்த்தையை மாற்றிடணும். சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட், கோடிடப்பட்ட இந்த வார்த்தையை சரியான ப்ரொனவுனை வச்சு மாற்றிடணும். சரியா? சரி. ப்ரொனவுன்னா படிச்சிருக்கோம், பிரதிபெயர் சொல். இப்போ கவனிங்க, நம்மள்ட்ட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? they அவர்கள், he அவன் அல்லது அவர், her அவளுக்கு, him அவனுக்கு, இட்னா அது, ஷீனா அவள் அல்லது அவர். சரியா? இப்போ ஒன்னாவதுக்கு வாங்க. I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework. நல்ல கவனிங்க. இங்க மிஸ்டர் பாலு கீழே வந்து என்ன செஞ்சிருக்காங்க? கோடு போட்டிருக்காங்க. ஐசா மிஸ்டர் பாலு, நான் மிஸ்டர் பாலுவை பார்த்துட்டேன். சரியா? மிஸ்டர் பாலு ஏற்கனவே வந்தாச்சு. ஐசா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங், இன்னைக்கு காலையில் அவரை பார்த்தேன். அண்ட் கேவ் மிஸ்டர் பாலு. இப்போ இந்த மிஸ்டர் பாலு இருக்குல்ல, இது ஏற்கனவே வந்தாச்சு. அப்போ இதுக்கு பதிலாக, இந்த மிஸ்டர் பாலுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? புறநவுனை பயன்படுத்தலாம். சரியா? புறநவுனை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்போ நான் மிஸ்டர் பாலுவை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன கொடுத்தேன்? என்னுடைய ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அப்போ என்ன செய்யலாம்? அண்ட் கேவ் ஹிம் அவருக்கு. அப்போ அந்த பாலுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம்? ஹிம்னு போட்டுக்கலாம். அவர்கிட்ட நான் என்ன செஞ்சேன்? அண்ட் கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். அவர்கிட்ட என்னுடைய ஹோம்ஒர்க்கை கொடுத்தேன். இப்போ அடுத்து கவனிங்க. முத்து லைக்ஸ், ரெண்டாவது. முத்து லைக்ஸ் அப்போ நான் இந்த வார்த்தை முதல் சென்டென்ஸ் திருப்பி எழுதணும். ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ். முத்து கம்ப்யூட்டர் கேம் ரொம்ப விரும்புவான். பட் ஹி டசன்ட் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன். ஆனால் அடிக்கடி என்ன செய்ய மாட்டான்? அதை விளையாட மாட்டான். அவன் ரொம்ப கம்ப்யூட்டர் கேம் விரும்புகிறான். நம்ம கையில் செல்ஃபோன் கொடுத்தா என்ன செய்வோம்? உடனடியாக ஏதாவது ஒரு கேம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருப்போம். அதுலேருந்து என்ன செய்ய மாட்டோம்? அந்த ஃபோன்லேருந்து நம்ம கண்ணே எடுக்க மாட்டோம், வைக்கவும் மாட்டோம், சாப்பிடவும் தோணாது. ஆனால் முத்து ரொம்ப நல்ல பையன் பிள்ளைக்கு. முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டசன்ட் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன். அடிக்கடி என்ன செய்ய மாட்டான்? விளையாட மாட்டான். அப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு, இங்கேயும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் திரும்ப வருது. அப்போ இதுக்கு பதிலாக இன்னொன்று பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் என்ன பேர்? இந்த நவுனுக்கு பதிலாக திரும்ப வேற ஒன்று பயன்படுத்தலாம், ப்ரொனவுன். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டசன்ட் பிளே இட் வெரி ஆஃபன். அதை திரும்ப திரும்ப என்ன செய்ய மாட்டான்? விளையாட மாட்டான். அப்போ என்ன வரும்? இங்கே இட் இருக்கா? இட், அதை. கம்ப்யூட்டர் கேம்ங்கிறது அகிரிணை தானே. அப்போ அதை போடலாம், இட்டு போடலாம். மூன்றாவது, மை ஆன் லீவ்ஸ் இன் திருச்சி. என்னுடைய மாமி வந்து என்ன செய்கிறாங்க? என்னோட அத்தை வந்து திருச்சியில் இருக்கிறாங்க. பட் மை ஆண்ட் ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. அடிக்கடி என்ன செய்வாங்க அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க, எங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. இங்கே மை ஆண்டு ஏற்கனவே வந்துருச்சு, இதுதான் நவுன். அப்போ திரும்ப இந்த மை ஆண்டு வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன செய்கிறேன்? வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். மை ஆண்டுங்கிறது என்னோட அத்தை ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். அப்போ என்ன செய்யலாம்? ஹெர், சி. அப்போ சியை பயன்படுத்தலாமா? அப்போ மை ஆண்ட் லீவ்ஸ் திருச்சி. மை ஆண்டுக்கு போல சி ஆஃபன். அப்போ இதை அழிச்சிட்டு ஷி ஆஃபன் கம் டு விசிட் மை ஃபேமிலி. அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங். யாருப்பா? முதல்ல நிலவுக்கு போன ராக்கெட்டில் இருந்தவங்க யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் என்ன செய்கிறாரு? நிலவில் இறங்கி நடக்கவும் செய்கிறார். வாஸ் பார்ன் இன் 1930. 1930 வருஷத்தில் பிறக்கிறார். திரும்பவும் நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட் ஆன் த மூன் இன் 1969. எங்கே போய் செய்கிறாரு? நிலவில் போய் இறங்குறார். சரியா? அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் திரும்பவும் வரார். அப்போ இந்த நவுனுக்கு பதிலாக நீல் ஆம்ஸ்ட்ராங் யார்? ஆண்பாலா? அப்போ என்ன போட்டுக்கலாம்? ஹீன்னு போட்டுக்கலாம். He landed on the moon. அப்போ இந்த கோடு போட்ட வார்த்தைக்கு பதிலாக ப்ரொனவுனை பயன்படுத்துகிறோம். அது என்னது? he helped the old lady. அஞ்சாவது கவனிங்க. அவன் அந்த ஒரு வயதான அம்மாவுக்கு உதவி செஞ்சான். he gave the old lady food. சரியா? அந்த வயதான அம்மாவுக்கு உணவு கொடுத்தான்.
இப்போ ஓல்டு லேடி திரும்ப வந்திருக்கு. அப்போ என்ன போடலாம்? அதான் ஓல்டு லேடிங்கிற ஆணா, பெண்ணா? பெண்ணு. அப்போ ஹெர். அவளுக்கு என்ன செஞ்சா? ஹி கேவ் கேவ் ஹெர் த வரக்கூடாது. கேவ் ஹெர் த. ஷி கேவ் ஓல்டு லேடி ஃபுட்டு. ஹி கேவ் ஹெர் ஃபுட் அப்படின்னு வரணும். சரியா? சரி, இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்க. அஞ்சாவது இல்லை, நான் அஞ்சாவது இங்கே செஞ்சுட்டேன். ஆன்சர் வந்து 4 தான் இருக்கு. ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் மிஸ்டர் பாலுக்கு படுத்த கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். முத்து லைக் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டசன்ட் பிளே தம் வெரி ஆஃபன். அங்கே இட்டு தான் வரும். சரிதான், இது கிடையாது. அப்போ இதை விட்டுருங்க, இது வேண்டாம். இதே எழுதிருங்க, இதுக்கு பதிலாக எழுதிக்கிடுங்க. சரியா? சரி, மற்ற எல்லாம் கரெக்ட் தான் நினைக்கிறேன். இங்கே தே வராதுப்பா, தே வராது. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? ஹி கேவ் ஹெர் ஃபுட். அவளுக்கு உணவு கொடுத்தான். சரி, அடுத்தது பேஜ் நம்பர் 20ல் பொசசிவ் ப்ரொனவுன் அண்டு பொசசிவ் அட்ஜெக்ட் இருக்கு. பொசசிவ்னா தனக்கு சொந்தமானன்னு அர்த்தம். தனக்கு சொந்தமானதை சொல்லக்கூடியது. மை ஷர்ட் இஸ் கிரீன். நல்ல கவனிங்க. என்னுடைய ஆடை வந்து, என்னுடைய சட்டை வந்து எப்படி இருக்கு? பச்சை கலர்ல இருக்கு. யுவர் புக் இஸ் நியூ. உன்னுடைய புத்தகம் புதுசு. ஹர் டாக் இஸ் ஸ்மால். அவளுடைய நாய் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. என்னுடைய பறவைகள் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இது வந்து டு ஷோ சம்திங் பிலாங் டு சம்படி. யா ஒரு ஆளுக்கு இது சொந்தமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய, சொந்தமா இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் என்ன பேரு? பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, யுவர், ஹெர், அவர். பொசசிவ் ப்ரொனவுன் டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ இந்த பொசசிவ் அட்ஜெக்ட் இருக்குல்லப்பா, அதை ரீப்ளேஸ் பண்றது என்னது அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ பாருங்க, இது இந்த கிரீன், மை ஷர்ட் இஸ் கிரீன். இப்போ கிரீன் ஷர்ட் இஸ் மைன். இந்த மை ஷர்ட், என்னுடைய சட்டை வந்து பச்சை கலர்ல இருக்கு. பச்சை கலர் சட்டை வந்து என்னுடையது. இப்போ மை வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? இங்க மைனா மாற்றப்பட்டிருக்கு. அப்போ டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் என்னது அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ பாருங்க, யுவர் புக் இஸ் நியூ. உன்னுடைய புத்தகம் வந்து புதுசு. என்னுடைய புத்தகம், இப்போ கவனி, புது புத்தகம் உன்னுடையது. புது புத்தகம் உன்னுடைய. இப்போ இவர் வந்து எப்படியாச்சு யுவர்ஸ் ஆயிருக்கு. இது பொசசிவ் ப்ரொனவுன். ஸ்மால் டாக்ஸ் இஸ் ஹெர். அந்த சின்ன நாய் வந்து அவளுடையது. அப்போ ஹெர்ஸ் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். நாய்ஸி பேர்ட் இஸ் அவர். சத்தம் போடக்கூடிய அந்த பறவை வந்து எங்களுடையது. அப்போ அவர்ஸ் வந்து என்னது? பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா மை, யுவர், ஹெர், அவர். இந்த பொசசிவ் அட்ஜெக்டுக்கு பதிலாக சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ்ங்கிற என்னது அப்படின்னா டு ஷோ சம்திங் பிலாங் சம்படி. தனக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம், அதுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடியது. சொந்தத்தை பற்றி, அதுக்கு சொந்தமானது, அதுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பொசசிவ்னு பேர். இப்போ சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் டு பொசசிவ் ப்ரொனவுன். திஸ் இஸ் மை பென். இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். சென்பா மிஸ்டு ஹெர் பர்ஸ். ஹெர் ஸ்பீச் மை இதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது நம்ம என்ன செய்ய போறோம்? பொசசிவ் ப்ரொனவுனா மாற்ற போறோம். இப்போ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவை இன்டு பொசசிவ் ப்ரொனவுனா மாற்றுறதுக்கு சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன். அப்படி 5 கணக்கு, 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் மை பென், சென்பா மிஸ்டு ஹெர் பர்ஸ், ஹெர் ஸ்பீச் இஸ் நைஸ், மை புக் இஸ் நியூ, மை பைக் இஸ் காஸ்ட்லி. இப்போ இதுக்கூட ஆன்சரை பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 20ல், உங்கள் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்கு. திஸ் இஸ் மை பென். இப்போ இது இந்த மைங்கிறது எப்படி மாறணும்? மைனு மாறணும். திஸ் பென் இஸ் மைன். இது என்னுடைய பேனா, இந்த பேனா என்னுடையது. சி மிஸ்டு ஹெர் பர்ஸ். செண்பகா வந்து என்ன செஞ்சா? அவரோட பர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். அப்போ மிஸ்டு பர்ஸ் இஸ் ஹெர்ஸ். காணா போன அந்த பர்ஸ் வந்து யாருடையது அப்படின்னா அவளுடையது. ஹெர் ஸ்பீச் இஸ் நைஸ். அவருடைய பேச்சு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நைஸ் ஸ்பீச் இஸ் ஹெர்ஸ். அந்த அழகான பேச்சு அவளுடையது. மை புக் இஸ் நியூ. என்னுடைய புத்தகம் புதுசு.
நியூ புக் இஸ் மைன். புது புத்தகம் என்பது புது புத்தகம் என்னுடையது. மை பைக் இஸ் காஸ்ட்லி. காஸ்ட்லி பைக் இஸ் மைன். அப்போ இந்த மை எப்படி ஆயிருக்கு, மைன்னு ஆயிருக்கு. சரியா? ஹெர் வந்து ஹெர்ஸ்ன்னு ஆயிருக்கு. அடுத்தது ஹெர் பர்ஸ் வந்து எப்படி ஆயிருக்கு, ஹெர்ஸ்ன்னு ஆயிருக்கு. இப்போ நல்லா கவனிக்கணும். இதுதான் பொசசிவ். இது வந்து இந்த மை வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். மைன் எப்படி ஆயிருக்கு, பொசசிவ் ப்ரொனவுன். ஹெர் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஹெர்ஸ் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். நைஸ், சரி, ஹெர் வந்து அப்புறம் ஹெர்ஸ்ன்னு மாறி இருக்கு. மை, மை, மைன், மைன்னு ஆயிருக்கு. அப்போ பொசசிவ் அட்ஜெக்ட்டுக்கு பதிலாக சொல்லக்கூடியது என்னது, பொசசிவ் ப்ரொனவுன். இதையும் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த பேஜ் நம்பர் 20 உள்ள இந்த இடத்துல கோடிட்ட இடத்துல இதை எழுதிக்கணும், இதை எழுதிக்கணும். சரியா? இதை ஃபுல்லாக எழுதிக்கணும். பென்சில்ட்டு எழுதிட்டு உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் பேனாட்டு அப்படி காப்பி பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் சில எடுத்துக்காட்டை கொடுத்துருக்கேன். சார்மிலன் கோஸ் டு ஸ்கூல். சார்மிலன் வந்து நவுனு, கோஸ் வந்து வெர்பு, டூ வந்து ப்ரிப்போசிஷன், ஸ்கூல் வந்து நவுன், பேர் சொல். சரியானா? சார்மிலன் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் கோ டு ஸ்கூல். சார்மிலன் நவுனு, அண்ட் வந்து கன்ஜெக்ஷன் இணைப்பு வார்த்தை, ஹிஸ் ப்ரொனவுன், சிஸ்டர் நவுன், கோ வந்து வெர்பு, டூ வந்து ப்ரிப்போசிஷன், ஸ்கூல் வந்து நவுன். இப்படி ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நினைச்செல்லாம் பிரிச்சிடலாம். சார்மிலன் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர் கோ டு ஸ்கூல். சார்மிலன் நவுன், அண்ட் வந்து கன்ஜெக்ஷன், ஹிஸ் வந்து ப்ரொனவுன், அதுக்கு இந்த சார்மிலனுக்கு பதிலாக லிட்டில் வந்து அட்ஜெக்டிவ், சிஸ்டர் வந்து நவுன். ஏன் லிட்டில் அட்ஜெக்டிவ்? சிஸ்டர் வந்து எப்படின்னா ஒரு சீரியஸ், சிஸ்டருங்கிற பேர் சொல்ல விளக்குது. பேர் சொல்ல விளக்கக்கூடியது என்னது, அட்ஜெக்டிவ்னு பேர். சிஸ்டர் எப்படி இருக்காங்க, சின்ன, சிறிய, அப்ப இளைய, சின்ன சின்ன தங்கச்சி. சரியா? கோ டு ஸ்கூல், கோ வந்து என்னது நவுனு, டூ வந்து ப்ரிப்போசிஷன், கோ வந்து வெர்பு, டூ வந்து ப்ரிப்போசிஷன், ஸ்கூல் வந்து நவுன். அடுத்தது வாவ். வாவ் வந்து என்னது, இன்டர்ஜெக்ஷன் வரும். வேப்பிடை சொற்கள். சார்மிலன் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர் கோ டு ஸ்கூல் ஹாப்பிலி. சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்க. வாவ் வந்து இன்டர்ஜெக்ஷன், சார்மிலன் நவுன், அண்ட் வந்து கன்ஜெக்ஷன், இட் வந்து ப்ரொனவுன், லிட்டில் வந்து அட்ஜெக்டிவ், ஹிஸ் வந்து ப்ரொனவுன், லிட்டில் அட்ஜெக்டிவ், சிஸ்டர் வந்து நவுனு, கோ வந்து வெர்பு, டூ வந்து ப்ரிப்போசிஷன், ஸ்கூல் வந்து நவுனு, ஹாப்பிலி. எப்படி போறாங்க, வெர்பு. ஸ்கூலுக்கு போறாங்க, எப்படி போறாங்க, சந்தோஷமா போறாங்க. அப்போ வெர்பை பற்றி விளக்குது. அப்போ அது என்னது, அட்வெர்ப். சரியா? சரி, அடுத்து வெர்பு. வெர்பு என்பது நம்ம இதில் வந்து 8ஆம் வகுப்பு புக்கில் வந்து ரெண்டு தான் சுருக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். வெர்பினுடைய வகை நிறைய இருக்குது. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இப்போ வெர்பை பற்றி அறிமுகப்படுத்தும் போது டிரான்சிட்டிவ் வெர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட வெர்பை பற்றி ஒரு செயலை பற்றி விளக்கக்கூடிய வெர்புக்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்சிட்டிவ் வெர்ப்னு பேர். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாமல் செயலை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு பேர். இப்போ உதாரணமாக, ஐ த்ரூ த பால். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாலை எரிஞ்சேன். எரியுறது வெர்பு. என்ன செஞ்சுருக்கான், பாலை எரிஞ்சிருக்கான். அப்போ நவுன் அஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து வரக்கூடிய சமயத்தில் வெறுப்பு வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வெர்பு. வி பீட் தம், நாங்கள் அவங்கள அடித்தோம். அடிக்கிறது செயல், வெர்பு. யாரை அடித்தோம், அவங்கள. அப்போ இதில் வந்து என்ன வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ அந்த பீட் வந்து என்னது, டிரான்சிட்டிவ் வெர்பு. டிபி, ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். நான் நினைக்கிறேன் நீங்கள் சரி அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நவுன் கிளாஸ் ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட். திங்கிறது நினைக்கிறது. அப்போ நினைக்கக்கூடிய செயல். அப்போ இதுவும் என்னது, ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ திங்க் வந்து என்னது அப்படின்னா டிரான்சிட்டிவ் வெர்பு தான். இப்போ கவனிங்க, அடுத்தது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு பார்ப்போம். நான் ஓடினேன். ஓடக்கூடிய செயல், ஆனால் என்ன வரல, ஆப்ஜெக்டே வரல. அப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத வெர்புக்கு என்ன வரும், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு பேர். ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, நான் என்ன செஞ்சேன், வேகமாக ஓடினேன். ஐ ரேன் இன் த ரேஸ், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் ஓடினேன். சரியா? அப்போ இங்கே என்ன வரல அப்படின்னா ஆப்ஜெக்டே வரல. ஐ ரேன் இன் த ரேஸ், நான் ஓடினேன். எப்படி எங்கே ஓடினேன் அப்படின்னா ரேஸில் ஓடினேன். இது வந்து அட்வெர்பு தான். ஐ ரேன் ஸ்விஃப்ட், இதுவும் அட்வெர்பு தான். ஆனால் என்ன வரல, ஆப்ஜெக்டே வரல. ஆப்ஜெக்ட்டுங்கிற இதே என்ன செய்யல, வரல. அதனால ஆப்ஜெக்ட் இல்லாத வெர்புக்கு என்ன பேர், ஆப்ஜெக்ட் வராத வெர்புக்கு என்ன பேர் அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு பேர். இப்போ உங்கள் புக்கில் அதே பேஜ் நம்பர் 21ல் உங்கள் புக்கில் சில லிஸ்ட் ஆஃப் வெர்பு கொடுத்துருக்காங்க. கம், பை, டீச், லேர்ன், அரைவ், சிங், ரன், ட்ரா, ஜம்ப், ரைட்.
இந்த லிஸ்ட் ஆஃப் வெர்பு கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றையும் எது டிரான்சிட்டிவ் வெர்பு எது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு பிரிக்க சொல்லியிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 21 இருக்கு. லிஸ்ட் அவுட் த டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் இந்த ஃபாலோவிங் வேர்ட்ஸ். சரியா? கம், பை, டீச், லேர்ன், அரைவ்ஸ் அப்படிங்களா? இதில் நல்லா கவனிங்க. பை, டீச், லேர்ன், சிங், ட்ரா, ரைட் இதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்ப். சரியா? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கம், அரைவ், ரன், ஜம்ப் இதெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஏன்னு பார்த்துடலாமா? பை, ஐ பை, பைனா வாங்கினா என்ன வாங்கினான்னு ஒரு இது வரும். ஐ பை எ பென்சில், நான் ஒரு பென்சில் வாங்கினேன். அப்போ ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஐ டீச், நான் என்ன செய்கிறேன்? டீச் பண்ணுறேன். டீச் பண்ணக்கூடிய செயல். ஐ டீச் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷை டீச் பண்ணுறேன். ஐ டீச் மேத்ஸ், நான் என்ன செய்கிறேன்? மேத்ஸை வந்து கணக்கு பாடத்தை டீச் பண்ணுறேன். ஐ டீச் எ லெசன், நான் ஒரு பாடத்தை நடத்துகிறேன். அப்போது இது வந்து என்னது? அதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ என்னது? அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஐ லேர்ன் ஹிந்தி, நான் ஹிந்தி மொழியை படிக்கிறேன். அப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ லேர்ன் வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப் தான். ஐ சிங் ஏ சாங், நான் ஒரு பாடலை படிக்கிறேன். அப்போ சிங்குக்கு வந்து என்ன? சாங்குங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஐ ட்ரா எ பிக்சர், நான் ஒரு படத்தை வரைகிறேன். ஐ ட்ரா எ பிக்சர், நான் ஒரு படத்தை வரைகிறேன். அப்போ ட்ராக்கு வந்து அந்த வெர்புக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பிக்சருங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஐ ரைட் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதுறேன். அப்போது ரைட்டிங் வெர்புக்கு வந்து ஒரு கதைங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்டோரிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஒரு எந்த வெர்பெலாம் ஆப்ஜெக்டை கொண்டு உள்ளதோ, ஆப்ஜெக்ட் வருமோ அதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்ப். எதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் வராதோ அதெல்லாம் என்னது? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அப்போ இந்த பேஜ் நம்பர் 21 அந்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? இந்த கட்டத்தை நிரப்பணும். சரியா? அப்போ இதை புக்கில் எழுதிட்டு இதையும் உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் என்ன செஞ்சு எழுதிடணும். ஒவ்வொன்றையும் நல்ல கவனிங்க, ஒவ்வொன்றையும் நல்லா படிக்கணும். சரிதானா? ரொம்ப முக்கியமான ஒன்று. எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். திரும்ப வெர்புனா என்ன, இதை முதல்ல நல்லா படிச்சுக்கணும். வெர்புனா என்ன, அட்வெர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்ன, கன்ஜெக்ஷன்னா என்ன, இன்டர்ஜெக்ஷன்னா என்ன, ப்ரிப்போசிஷன்னா என்ன, ப்ரொனவுன்ஸ்னா என்னன்னு நல்லா படிச்சுக்கணும். சரிதானா? அப்புறம் இந்த வார்த்தைகளை திரும்ப ஒருக்கு நல்லா படிச்சு பார்க்கணும். இந்த நவுனை பிளேஸு, பேர்சன், பிளேஸ், திங், அனிமல், ஐடியாஸ் இது எப்படி நம்ம பிரித்து போட்டோம், ஒவ்வொன்றுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரியா? சரி, அடுத்தது read the following paragraph and pick out the different type of nouns and put them in the table. Proper noun, common noun, collective noun, abstract noun. இதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லியிருக்கோம், அதை நல்லா படிச்சுக்கிடுங்க. கலெக்டிவ் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுனா என்ன, காமன் நவுனா என்ன. காமன் நவுன்னா பொது பேர் சொல். சரி, பொதுவாக சொல்லக்கூடியது. உதாரணமாக மக்கள், பீப்புள், அப்புறம் வந்து அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து காமன் நவுன். கலெக்டிவ் நவுன்னா கூட்டு பேர் சொல். அப்சாக்ட் நவுன்னா மறை பேர் சொல். சரியா? அடுத்தது கூட்டு பேச்சொற்களுக்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து செய்யணும் அப்படின்னா எக்ஸாமில் அப்படியே கேட்கலாம். கவுஸுக்கு வந்து கலெக்டிவ் நவுன் என்ன? எ ஹெர்ட் ஆஃப் கவுஸ், ஃப்ளீட் ஆஃப் பேட்ஸ், எ குவர் ஆஃப் சிங்கர்ஸ், பாட்டில் ஆஃப் மில்க், எ கப் ஆஃப் டீ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். சரிதானா? இதை நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும். ப்ரொனவுன்னா என்ன? ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ப்ரொனவுன். அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ், அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் அப்படி நிறைய இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்குது. இதை கண்டிப்பாக அட்டவணை போட்டு இதை தமிழ் அர்த்தத்தோடு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எழுதணும். சரியா? எழுதி படிச்சுக்கணும். எழுதி படித்தா தான் உங்களுக்கு பின்னாடி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் பேசும்போது இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். இது தெரியாமல் நம்ம ஐனா நான் தெரியாமல் இருக்கக்கூடாது, மீனா என்னை எனக்குன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, மைனா என்னுடையன்னு தெரியணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? படித்தாதான் இதை வச்சு தான் நம்ம இதுதான் பேஸ். இந்த வார்த்தைகளை ஒழுங்காக படித்தாதான் இந்த ப்ரொனவுனுங்கிற இந்த பிரதிபரிச்சலை ஒழுங்காக படித்தாதான் பின்னாடி நம்மளுக்கு நல்லது. சரியானா? அதுக்கு தான் இந்த கிராமரை வச்சுருக்காங்க 8th ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. அடுத்தது ஒவ்வொன்றையும் கரெக்ட் ப்ரொனவுனாக மாற்றணும். மிஸ்டர் பாலு அவர் ஆண் பாலு, அதனால் என்ன செஞ்சோம்? ஹிம்முன்னு மாற்றணும். சரியா? சரியான முறையில் பார்த்து இந்த ப்ரொனவுனை மாற்றிருக்கோம். சரியா? இப்போ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 34 ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதுவும் எதை வச்சுது அப்படின்னா இந்த நவுன் ப்ரொனவுனை வச்சுதான். சரிதானா? உங்கள் புக்கில் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 34 இந்த எக்ஸசைஸ் இருக்கு.
இது ஒன்று உங்களுடைய கேமராவில் கியூஆர் கோடு அதாவது கியூஆர் கோடு இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் அந்த கியூஆர் கோடு ஆப்பை வந்து இந்த புக்கில் இந்த இடத்துல வச்சு ஸ்கேன் பண்ணால் நேரடியாக அந்த வெப் பேஜுக்கு போயிடும். அல்லது இந்த இருக்குல்ல, இதை உங்கள் ஃபோனுடைய ப்ரௌசரில் டைப் பண்ணால் நேரடியாக அந்த நவுன் இந்த இருக்குல்லப்பா, நவுனுடைய விளையாட்டு தளத்துக்கு போயிடும். கிராமர் நவுன் இந்த விளையாட்டு தளத்துக்கு போயிடும். எதை அடித்தா இந்த இந்த அட்ரஸை உங்களுடைய ப்ரௌசரில் கூகுள் குரோம்லேயோ கரெக்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா, இதுபடி கரெக்டாக அடிச்சிட்டோம்னா நேரடியாக அந்த விளையாட்டு தளத்துக்கு போயிடும். அந்த நவுனை பற்றி நம்ம மேலும் அதிகமான விளையாட்டுகளை பார்க்கலாம். அல்லது உங்கள் கியூஆர் கோடு ஸ்கேனர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேன் பண்ணி அங்கேயும் போகலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை தொடுறேன். தொட்ட உடனே ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது. தொட்ட உடனே ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது. நவுன்ஸ், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன்ஸ், காங்கிரீட் நவுன்ஸ், அப்ட்ராக்ட் நவுன்ஸ், காம்பவுண்ட் நவுன்ஸ், அடுத்தது கலெக்டிவ் நவுன், இப்படி இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே என்ன செய்யணும், ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்கு. சரியா? இப்போ நான் காமன் நவுனை கிளிக் பண்ணால் எ காமன் நவுன்ஸ் நேம்ஸ் எ ஜென்ரல் பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. இப்போ வென் ஐ வாஸ் எ ரெஸ்டாரண்ட் ஐ ஆஸ்க்டு எ லேடி வாட் ஷீ நியூ அபவுட் வல்கனோ. இப்போ கவனிங்க, இப்போ இது காமன் நவுன் தான். ஒரு ரெஸ்டாரண்ட், குறிப்பிட்ட பேர் சொல்லலை, ஒரு உணவகம், ஒரு பெண்ணு, ஒரு எரிமலை. சரியா? இது காமன் நவுனுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ப்ராப்பர் நவுன். எ ப்ராப்பர் நவுன் நேம்ஸ் எ ஸ்பெசிபிக் பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. சரியான முறையில் குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லணும். வென் ஐ வாஸ் இன் பர்கர் கிங் ஐ ஆஸ்க்டு லூசி வாட் ஷீ நியூ அபவுட் கரக்காட்டா. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அந்த ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பேர் வந்துருச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு, பர்கர் கிங். சரியா? அந்த லேடி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லூசின்னு ஒரு பேர், கரெக்டான பேர் வந்துருச்சு. அப்புறம் கரக்காட்டா, இது ஒரு எரிமலை, வல்கனோன்னு சொன்னால அந்த எரிமலை. இப்போ எல்லாருக்கும் சரி கரெக்டாக பேர் இருக்கு. போன இதில் வந்து நம்ம காமன் நவுனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், அது பொது பேர். ஆனால் இப்போ பேர் கரெக்டாக வந்து பர்கர் கிங்னு வந்துருச்சா, பர்கர் கிங், அடுத்து லூசி, அடுத்து கரக்கேட்டா. இப்போ இதுதான் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்ன? ப்ராப்பர் நவுன் நேம்ஸ் எ ஸ்பெசிபிக் பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. கரெக்டாக பேர் சொல்லணும். அடுத்து என்னன்னா காங்கிரீட் நவுன். இது இந்த காங்கிரீட் நவுன் நம்மளுக்கு புக்கில் இல்லை. அடுத்து என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். An abstract noun is an idea or quality that cannot be perceived by any of the five senses. நம்முடைய 5 அறிவினால உணர முடியாத பேர் சொல்லுக்கு உதாரணமா, இட் ஆல்வேஸ் பெஸ்ட் டு லிவ் வித் ஹானர் அண்ட் கரேஜ். ஹானர்னா மதிப்பு, கரேஜ்னா நம்பிக்கை, இன்னொரு ஹார்ட். இதெல்லாம் நம்மளால உணர முடியாது, நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஐம்புலன்களால் உணர முடியாத ஆனால் அது கரெக்டாக அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது இப்படி தான் இருக்கும், நம்பிக்கை இப்படி தான் இருக்கும், நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு பேர். அடுத்து காம்பவுண்ட் நவுன்ஸ், கூட்டு பேர் சொல், கலெக்டிவ் நவுன் சொல்லுவாங்க. காம்பவுண்ட் நவுன்ஸ் வந்து காம்பவுண்ட் நவுன் இஸ் two or more words combined to make a single noun that name person, place, thing or idea. மதர் இன் லா, இங்க பாருங்க, மதர் இன் லா, இது ஒரு கூட்டு பேர் சொல் தான், கலெக்டிவ் நவுன் கிடையாது. காம்பவுண்ட் நவுன்ஸ் வேற. ஸ்விம்மிங் பூல், 2 நவுன் ஒன்னா சேர்ந்துருக்கு, 2 பேர் சொல் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஷார்ட் கேக்ஸ், இதெல்லாம் காம்பவுண்ட் நவுன்ஸ். அடுத்து கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன் இஸ் எ சிங்குலர் நவுன் தட் நேம்ஸ் எ குரூப். கூட்டத்துக்கு பேர் வைக்கக்கூடியதுக்கு பேர் என்ன பேர்? கலெக்டிவ் நவுன் பேர். இப்போ உதாரணமா பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். நான் அப்படியே சொன்னேன்னா இல்லையா? அப்போ சொன்னேன்ல, ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் மீன் கூட்டம். ஆர்மரி ஆஃப் ஆர்வாக்ஸ், ஸ்குவாட் ஆஃப் போலீஸ். சரியா? இதெல்லாம் என்னது அப்படின்னா கலெக்டிவ் நவுன் பேர். த நவுன்ஸ்னா என்னது? பி நேம் எ பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. நாங்கள் நவுன்னா நாங்கள் யாருன்னா ஒரு மனிதனுக்கு பேர், ஒரு மனிதனுக்கு பேர் வைக்கிறோம், ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறோம், ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறோம், அது ஒரு சிந்தனைக்கு பேர் வைக்கிறோம். நாங்கள் தான் யார் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நவுன் நிறைய இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி தான் நான் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், காங்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், காம்பவுண்ட் நவுன், கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்தேன். அடுத்து வெர்ப்ஸ்.
இங்கே நவுன்னு தான் போய் கிளிக் பண்ணிருங்க. வெர்ப்ஸை கிளிக் பண்ணால் வெர்பு சம்மந்தப்பட்டது வரும். சரியா? ஐ எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன். ஐ எக்ஸ்பிரஸ் ஸ்டேட் ஆஃப் ஏ பீயிங். வெர்பு சம்மந்தப்பட்டது என்னலாம்? டிரான்சிட்டிவ் வெர்பு, ஆக்ஷன் வெர்பு, டிரான்சிட்டிவ் வெர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு வரும். சரி, அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை கிளிக் பண்ணோம்னா அட்ஜெக்டிவ்னா ஐ மாடிஃபை ஏ நவுன் ஆர் எ ப்ரொனவுன். நான் நவுனை பற்றி, பேர் சொல்ல பற்றியும் ப்ரொனவுனை பற்றி மேலும் என்ன செய்வேன், விளக்கத்தை சொல்லுவேன். சரியா? இது யாரு? அட்ஜெக்டிவ். நான் எப்படிப்பட்டவன்னா, இந்த அட்ஜெக்டிவ் எப்படி, ஐ மாடிஃபை ஏ நவுன் ஆர் எ ப்ரொனவுன், ஐ டெல் வாட் கைண்ட், விச் ஒன், ஹவு மெனி ஆர் ஹவு மச். இது நான் தான் யார்? அட்ஜெக்டிவ். நான் நவுனை பற்றியும் ப்ரொனவுனை பற்றியும் மேலும் சொல்லுவேன். அப்புறம் அட்வெர்ப். அட்வெர்ப்னா என்ன அப்படின்னா, ஐ மாடிஃபை எ வெர்ப். நான் வெறுப்பை பற்றி மேலும் சொல்லுவேன். அட்ஜெக்டிவ் ஆர் அதர் அட்வெர்ப். ஏன்னா வெறுப்பை பற்றி நான் என்ன செய்வேன், மேலும் சொல்லுவேன். நான் தான் யார் அப்படின்னா அட்ஜெக்டிவ், அட்வெர்பு. அட்வெர்பு வந்து என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறான். அடுத்து ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ்னா பிரதி பெயர் சொற்கள். ப்ரொனவுன்ஸ்னா என்னதுப்பா? பிரதி பெயர் சொற்கள். இதை பற்றி மேலும் விளக்க இருக்கு. வி டேக் பிளேஸ் ஒன் ஆர் மோர் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். சரியா? அடுத்தது கன்ஜெக்ஷன். த கன்ஜெக்ஷன் ஆனது இணைக்கக்கூடிய. ஐ ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் வேர்ட் இன் குரூப்ஸ். நான் வந்து 2 வார்த்தைகளும் இணைக்கிறவன். நான் எப்படிலாம் இருக்கிறேன், எப்படிலாம் இணைக்கிறேன்? பில்லி அண்ட் ஜாக்கின். பில்லியும் ஜாக்கினும் பிளேடு பாஸ்கெட் பால் திஸ் மார்னிங். பில்லியும் ஜாக்கினும். அப்போ என்ன வருது? ஐந்து வருதா? இது என்னது? இணைப்பு வார்த்தை. ஆஸ்கர் டு கால் ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ். அவள்கிட்ட கேளு, உனக்கு என்ன வேணும்? தலையா பூவா? நான் சுண்டி விட போகிறேன் நாணயத்தை, தலையா பூவா? இது என்னது? ஜாயின் வேர்ட்ஸ். இது இணைப்பு வார்த்தை, கன்ஜெக்ஷன். அடுத்து ப்ரிப்போசிஷன், உருப்படை சொற்கள். ப்ரிப்போசிஷன் என்ன? ஐ ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆப்ஜெக்ட், நவுன் ஆர் ப்ரொனவுன். நவுனுக்கு அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ரொனவுனுக்கும் இடையில என்ன உறவு இருக்கு அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், சொல்லக்கூடிய ஆள் தான் நான். யாரு? ப்ரிப்போசிஷன். அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். I have always wanted to dance like Michael Jackson. Are people still for the fountain of youth? லைக்கும் ஃபாரு இதெல்லாம் என்னது? ப்ரிப்போசிஷனுக்கு எடுத்துக்க நிறைய இருக்கு. அடுத்து இன்டர்ஜெக்ஷன். ஐ எக்ஸ்பிரஸ் எமோஷன். உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஆள் தான் யாரு அப்படின்னா நான். இந்த இன்டர்ஜெக்ஷன் யாரு? உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆள். எக்ஸ்பிரஸ்டு மைல்டு எமோஷன், எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் எமோஷன். ஹோ நோ என்ன இதெல்லாம் என்னது? இல்லை சத்தா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் எமோஷன். இன்னொன்று வந்து மைல்டு எமோஷன். வாவ், ஹே, கீ, இதெல்லாம் என்னது அப்படின்னா மைல்டு எமோஷன். சரியா? அப்போ இந்த இடத்துல உள்ள இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நவுனை பற்றி தெரியும், வெர்பை பற்றி தெரியும், அட்ஜெக்டிவ் பற்றி தெரியும், அட்வெர்பை பற்றி தெரியும், ப்ரொனவுனை பற்றி தெரியும், கன்ஜெக்ஷனை பற்றி தெரியும், ப்ரிப்போசிஷனை பற்றி தெரியும், இன்டர்ஜெக்ஷனை பற்றி தெரியும். அப்போ இதெல்லாம் என்னது? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ இதில் மேலும் நிறைய விளக்கங்களை நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய விளையாட்டுகளை எல்லாம் விளையாடலாம், ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆங்கில புத்தகத்தில் பேஜ் நம்பர் 34 இருக்கு. அது எப்படி இது பண்ணணும் ஞாபகம் இருக்கா? அது எப்படி பண்ணணும்? பேஜ் நம்பர் 34 ஒன்று இந்த அட்ரஸை உங்களுடைய கூகுள் குரோமில் அடிக்கணும், அல்லது பார்ஸ்கோடு ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணால் நேரடியாக அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த பக்கம் வரும், இந்த நவுன் வரும். சரியா? இதில் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. சரியா? அதில் ஒவ்வொன்றையும் தட்டி, ஒவ்வொரு லிங்காக தட்டி அதில் என்ன செய்யலாம், நிறைய விளையாட்டுகளை விளையாடலாம். மேலும் அதிகமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரியானா மாணவர்கள்? நான் சொன்னது நல்லா கவனிச்சுட்டு அந்தந்த பேஜில் உள்ள பேஜ் நம்பர் 15லேருந்து 21 எது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அட்டவணையில் அந்தந்த வார்த்தைகள் சரியான விடைகளை கொண்டு என்ன செய்யணும், நிரப்பி அதை என்ன செய்யணும், படிக்கணும். சரிதானா? இந்த கிராமர் விளையாட்டை நீங்கள் என்ன ஐசிடி கார்னரில் கிராமர் விளையாட்டை நீங்கள் என்ன செய்யணும், விளையாடி பார்க்கணும். சரிதானப்பா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.